ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டியாமா? பண்ணியாச்சு. ஓகேப்பா. ஓகே, இந்த வாரம் அஜெண்டா வந்து ஸ்டார்ட் வித் ப்ரேயர் அண்ட் திருக்குறள் 197th குறள். தென் காளிகா அஷ்டகம் ஒன் ரிவிஷன் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கோம். We will do 2 to 3 times of revision of காளிகா அஷ்டகம் and then we will end with முருகநாத். இதுதான் இந்த வாரம் அஜெண்டா. ஸோ ஃபார் ப்ரேயர் அண்ட் திருக்குறள் சாய் லக்ஷ்மி மாமி இருக்கேளா? இருக்கேங்கண்ணா. நமஸ்காரம். சொல்லட்டுமா? சொல்லிடுங்க, 2 times சொல்லிடுங்க. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். Thank you, Mami. அடுத்த slide. இந்த வாரத்துக்கான குறள். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. ஸோ பயனில சொல்லாமைங்கிற அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் 6 திருக்குறள்ல வந்து பயனற்ற சொற்களை சொல்லக்கூடாது, அவன் சொல்லணும்னா மனுஷனே கிடையாது, அதனால வர கேடுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டே வந்தோம். அந்த வரிசையில நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் ஒரு ஹாஃப், பயனில சொல்லாமை நன்று. அதாவது நீதியற்ற நடுவு நிலைமை இல்லாத சொற்களை கூட சொல்லிடலாம் யாரு? சான்றோர்கள். ஆனாலும் பயனில சொல்லாமை நன்று, பயனற்ற வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பது நன்று. நீங்க கேட்கலாம், அது என்ன அப்போ நடுவு நிலைமை அதிகாரத்துல நீதியோட இருக்கணும்னு எல்லாம் பார்த்தோமே, பயஸ்டா இருக்கக்கூடாது, we will always be நீதியோட நேர்மையோட இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க கரெக்ட் பார்த்தோம். சான்றோர்களால அதனாலதான் அவர் சான்றோருங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். எல்லாருமே வந்து நீதியற்று இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சான்றோர் கேன் ஜட்ஜ். அறிந்தவர்கள் அந்த சிச்சுவேஷனை ஜட்ஜ் பண்ணி நீதியற்ற சொற்களை கூட சொல்லுவார்கள், அது கூட பரவாயில்ல. பயனில சொல்லாமை நன்று, பயனற்ற வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பது நன்று. ஏன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால அந்த மாதிரி பேசும்போது எப்பவுமே பயனோட வார்த்தைகளை மட்டும்தான் பேச வேண்டும். நீதியற்ற வார்த்தைகளை கூட பேசிடலாம், பரவாயில்ல. பட் யூஸ்லெஸ்ஸா எந்த டாபிக்கும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பர்டிகுலர் குறளுக்கான மீனிங். கான்டம்ப்ளேட் பண்ணலாம், நீதியோட இருக்கிறது முக்கியமா பயனில்லாம சொல்றது முக்கியமான்னு கான்டம்ப்ளேட் பண்ணலாம். பட் அந்த கான்டம்ப்ளேட் போகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் சான்றோருக்கு மட்டும்தான் இந்த விதிவிலக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அவர் இதுல. இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி அதர் பீயிங். அதனால this is the meaning, short meaning of this particular திருக்குறள். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. எஸ் பாலு. இதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் ஆட் பண்ணட்டுமா? யா ப்ளீஸ். இப்ப நீங்க சொன்னதை வச்சு நீங்க சொல்றத வச்சு நான் ஆட் பண்றேன். அதாவது அழகா வள்ளுவர் வந்து 6 குறள்ல சொல்லியிருக்காரு. இந்த 7வது குறள்ல சொல்றார், சான்றோன் நயனில சொல்லினும் சொல்லுக. நயம்னா என்ன? யாராவது சொல்லுங்களேன். அழகு, பண்பு. அழகில்லாத. நயன் இல்ல அப்படின்னா அழகில்லாத. நயம்னா அழகு. கரெக்ட். அழகான வார்த்தைகள், அழகான வார்த்தைகள். அதாவது இதெல்லாம் யாருக்கு பொருந்துற மாதிரி சொல்றாரு அப்படின்னா, ஒருவனுடைய வாழ்க்கையில அவன் வந்து பல நிலைகள்ல இருக்கான்னு சொல்லலாம். இப்போ வரிசையா எடுத்துட்டா ஒருத்த வந்து முதல்ல மனுஷனா இருக்கான், அப்புறம் அவன் ஏதோ படிக்கிறான், கற்றவன் அப்படின்னு ஒரு வார்த்தையில அவன் மாறுறான். அதுக்கப்புறம் அறிஞன், அறிவிற் சிறந்தவன் அப்படின்னு அவன் வந்து போற்றப்படுகிறான். இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்னு வச்சுப்போமே. முதல்ல மனுஷனா இருக்கான், அப்புறம் அவன் படிக்கிறான், கற்றவன் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துக்கு போறான். அவன் படிச்சவன்பா, கற்றவன் அப்படின்னு இருக்கான். கற்றவன் அறிஞனா மாறுறான். அடுத்து அவன் அறிவை அவன் பயன்படுத்தி அதை பேஸ் பண்ணி
அவன் வந்து ஒரு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். அது முடிச்சுட்டு அவன் அப்படிதான் அதே லெவல்ல தான் இருக்கானா அப்படின்னா இல்ல. அவன் அடுத்து ஒரு புலவனா மாறுறான், ஒரு கவிஞனா மாறுறான், என்னமோ மாறுறான். அதுக்கும் மேல சான்றோன்ற வார்த்தைய வந்து கடைசி வார்த்தையா வச்சுருக்கார். அதாவது இந்த மாதா, பிதா, குரு, தெய்வம்னு இருக்கும். இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனின் உள்ளேயும் வர ஸ்டேஜஸ் அது. ஒரு அம்மாவா ஒரு இடத்துல இருக்கோம், ஒரு அப்பாவா ஒரு இடத்துல இருக்கோம், குருன்ற ஸ்தானத்தை ஒரு இடத்துல எடுத்துக்கிறோம். அவனே தெய்வமாகவும் போற்றப்படுவான் அப்படின்றது தான். அதாவது வெளியிலயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு, உள்ளேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நீ வெளியில பாக்குறத தான் உள்ளேயும் பார்க்கணும்னு சொல்லி அந்த மாதிரி அப்போ சான்றோன்றது கடைசி படியா வச்சுட்டு இருக்கார் வள்ளுவர். நீங்க எல்லா குறள்லையும் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். இந்த சான்றோன்ற வார்த்தை யூஸ் பண்ணா அவன் வந்து ரொம்ப, அதாவது இந்த சொசைட்டிலேயே பயங்கரமா போற்ற தகுந்தவன். அவனுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அவன் வந்து இந்த தர்மத்தின் வழியில் செல்பவன் அப்படின்னு அவர் வந்து தீர்மானம் பண்ணி சான்றோன் அப்படின்னு பயன்படுத்துறார். அப்போ சான்றோர் அப்படின்ற ஒரு வார்த்தை அப்படிங்கிறது உயர்ந்தபட்ச ஒரு அளவுகோலா நம்மளுக்கு வந்து இருக்கு. இப்போ சான்றோர் அப்படின்றவர் வந்து ஒரு பெரிய இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு 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 ஆள், ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோமே. அவர் வந்து பல தகுதி நிலைகள், ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து கடந்து தான் அந்த நிலையை அடைகிறார். அடைந்து அந்த மேன்மை மேன்மை அப்படின்னா அந்த உச்சபட்ச நிலையின் உருவமாக அவர் வந்து இருக்கார். இப்படி நம்மளுக்கு தெரியறது. இப்படிப்பட்ட ஒரு சான்றோரின் நாவிலிருந்து நயமற்ற சொற்கள், இனிமையற்ற சொற்கள், நயமற்றனா இனிமையற்ற, அழகற்ற, அன்பு இல்லாத சொற்கள், நயமற்றனா அதுக்கும் சொல்லலாம் நயனில, இல்ல நீதி இல்லாத சொற்கள், இப்படிங்கிறத ஒருத்தர் பேசுவாரா அப்படின்னு எனக்கு தோன்றது. இப்படி ஒருத்தர் பேசினா அவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சான்றோர்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம் இல்லையா? அப்ப கூட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல எப்பயோ ஒரு அரிதான, அதாவது ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அந்த சமயத்துல ஒரு சான்றோரானவன், சான்றோர் என்று போற்ற தகுந்த ஒரு மனிதன் நயமில்லாத சொற்களை பேசினாலும் பேசலாம். ஆனால் பயனற்ற சொற்களை அவன் பேசாமல் இருப்பது நல்லது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அது அவனுக்கு நல்லது. இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது. இவனை சான்றோர்னு சொல்றீங்க, சான்றோர்னா இவ்வளோ இவ்வளோ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கான்னு சொல்றேன். எல்லாம் சரி. இப்படிப்பட்ட சான்றோர் என்று இருக்கிற ஒருவன் இந்த மாதிரி நயமற்ற சொற்களை பேசலாமா? பேசக்கூடாதுங்கிறது பொதுவான விதி. கரெக்ட் தானே? அப்பதானே நம்ம அவனை சான்றோர்னு நம்ம அவனை நினைச்சுப்போம். அப்போ பயனற்ற சொற்களை விட, அதாவது பயனற்ற சொற்களை என்ன சொல்றது, நயமற்ற சொற்களை விட கீழான ஒன்று அப்படின்ற ஒரு விஷயத்தை அழுத்தி சொல்றதுக்காக வள்ளுவர் சொல்றாரே தவிர, சான்றோர்கள் இப்படி சொல்ல மாட்டார்கள் அப்படின்றது அதனுடைய உட்கருத்து. இவன் ஒரு விஷயத்தை பண்ணினாலும் பண்ணுவான், இதை பண்ண மாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே. அப்படின்னா அவன் அந்த விஷயத்தையும் பண்ண மாட்டான், அதையும் பண்ண மாட்டான். இதை பண்ணினாலும் பண்ணுவான், இதை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ரெண்டு விஷயத்தையும் பண்ண மாட்டான்னு சொல்றது. இதை பண்ணினாலும் பண்ணுவான் அப்படின்ற ஒரு வார்த்தை அதை பண்ணவே மாட்டான். இதை பண்ணினாலும் பண்ணுவான், ஆனா அதை பண்ண மாட்டான் அப்படின்னா ரெண்டுமே பண்ண மாட்டான்றதுதான் பொருள். அப்போ நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர், நயனில சான்றோர் சொல்லினும் சொல்லுக. இந்த சான்றோர் ரெண்டாவது வார்த்தையா போட்டுண்டா அது சொன்னா, அதாவது பயனில சொல்லாமை நன்று. அப்போ சொல்லினும் அப்படின்னு சொல்றதுல சொல்லாமை அப்படின்ற ஒரு வார்த்தை பெறப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. அப்போ இதனால என்னன்னா, இப்ப சில நேரத்துல சான்றோர்களுக்கு கோபம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி
அதாவது பிராக்டிக்கலா சொல்றேன். அதாவது இப்படி பேசவே மாட்டான்னு நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. சரி, அப்படி சப்போஸ் பேசுவா அப்படின்னா எந்த சமயத்துல பேசுவான்னா, ஏதோ ஒரு கோவம் வர சமயத்துல அவர்கள் சினம் கொண்ட வார்த்தைகளை, ஒரு நயமில்லாத வார்த்தைகளை பேசக்கூடும். ஆனால் அது அது எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் பயனற்ற சொற்களை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள். பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றார் வள்ளுவர். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர். நயனில சான்றோர் சொல்லினும் சொல்லுக, ஆனால் பயனில சொல்லாமை நன்று. பயனில்லாத வார்த்தைகளை சொல்லாம இருக்கிறது சான்றோருக்கு நன்று. அதுதான் வள்ளுவர் சொல்றார். அப்போ சான்றோர் என போற்ற தகுந்தவன் நயனில்லாத வார்த்தைகளையும் பயன்படுத்த மாட்டான். ஏன்னா அவன் தர்ம நெறியில் இருப்பவன், சான்றோர் என்று மதிக்க கூடியவன். அவன் என்ன சொல்றது, பயனில்லாத வார்த்தைகளையும் பேசக்கூடாது. பேசினால் அது பேசாமல் இருப்பது நன்று அப்படின்ற, பேசாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றது இவர். அதுதான். சோ அதனால ரெண்டுத்தையும் சான்றோரானவன் பண்ண மாட்டான். ஆனாலும் இத பண்ணினாலும் பண்ணலாம், இத பண்ணவே கூடாது அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸை வலியுறுத்துறதுக்காக சொல்ற ஒரு பயனில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது பண்ணினாலும் பண்ணலாம் சார். அதாவது கோவப்பட்டு ஏதாவது தகாத வார்த்தைகளை பேசினாலும் பேசலாம் சார். ஆனா பயனில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. இப்போ நம்மளுக்கு ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, தகாத வார்த்தைகள் ஆர் என்ன சொல்றது, நயனில்லாத வார்த்தைகள் அதுவும் பயனற்ற வார்த்தைகளா தான் இருக்கும் இல்லையா? சோ அப்படி நினைத்து பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு விஷயங்களும் கோயின்சைட் ஆகும்போது, எப்படியா இருந்தாலும் அவன் பயனில்லாத வார்த்தைகளை பேச மாட்டான் அப்படின்னா, நயனில்லாத வார்த்தைகளையும் பேச மாட்டான் அப்படின்றது அந்த சான்றோருக்கான இலக்கணமாக நம்மளுக்கு அது தெரியும். இதுதான் இந்த 7வது குறள். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர், பயனில சொல்லாமை நன்று. சான்றோருக்கு தான் பொருந்தும்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. சான்றோரா மாறத்துக்கு நம்மளுக்கான படியை வள்ளுவர் இந்த மாதிரி வகுத்திருக்கார் அப்படிங்கிறது இதுல இன்னும் குறிப்பிடத்தக்கது. அவ்வளவு. யா சொல்றேம்மா. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர், பயனில சொல்லாமை நன்று. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர், பயனில சொல்லாமை நன்று. தேங்க்யூ. வாய்ப்பளித்ததற்கு நன்றி. பயனற்ற வார்த்தைகளை சொல்றதுக்கு மிக்க நன்றி. So yeah, next on the agenda is Kalika Ashtaka. See again, we will try to revise. போன வாரம் ரிவைஸ் பண்ணறதுக்கு ட்ரை பண்ணினோம். We could only cover the தியான ஸ்லோகம். So நான் ஒருத்தரா கூப்பிடுறேன். Everybody will say each stanza 2 times. And ஏதாவது corrections இருந்ததுனாக்க we will also say the same in the class. Yeah, so I will go in this order. Chandrika Mami. Okay, Raghavan sir. இல்ல, ஒரே ஒரு நிமிஷம், அன்மியூட் பண்ண வரல. சாரி, லாஸ்ட் வீக் என்னால வர முடியல. செகண்ட் வீக்கே ஐ couldn't join. Thank you. எனக்கு அந்த ஸ்கிரீன் நம்ம ரிவிஷனுக்கு அப்புறம் I will call you so that you can hear and see என்ன கிளாஸ்ல பண்ணிருக்கோம் அப்படிங்கறத. யா, ராகவன் சார். கலத்ரத் முண்ட வலிகண்டமாலா மகாகோரராவா சுதம்ஸ்ட்ராக சுராலா கராலா விவஸ்த்ரா ஸ்மயாலா மஷாலா நாலய முக்தகேசி மகாகாலகாமா குலாகாலிகேயம். நான் ஒரே ஒரு தடவை சொல்றேன். கலத்ரக்தமுண்டாவலி கண்டமாலா மகோகோரராவா சுதம்ஸ்ட்ராகராலா விவஸ்த்ராஷ்மசானாலயா முக்தகேஷி மகாகாலகாமாகுலாகாலிகேயம். கலத்ரக்தமுண்டா
गलत्रक्तमुण्डा वलिकण्ठमाला महोघोररावा सुदंष्ट्रा कराला विवस्त्रा श्मशालाय मुक्तकेसि महाकालकामाकुलाकालिकेयम्. பியூட்டிஃபுல் சார், தேங்க்யூ. அடுத்த ஸ்டான்ஸா ஷீதலா மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். भुजे वामयुक्ते शिरोसिं ददाना वरं दक्षयुग्मे भयं वै तथैव सुमत्यापि तुङ्गस्तनाभारणम्रा लसद्रक्तशृक्कद्वया सुस्मितास्या. நான் ஒரு தடவை சொல்றேன். भुजे वामयुग्मे शिरोसिन्दधाना वरं दक्षयुग्मे भयं वै तथैव सुमध्यापि तुङ्गस्तनाभारनम्रा लसद्रक्तशृक्कद्वया सुस्मितास्या. இன்னொரு தடவை சொல்லவா? எஸ் மாமி. भुजे वामयुग्मे शिरोसिं ददाना वरं दक्षयुग्मे भयं वै तथैव सुमत्यापि तुङ्गस्तनाभारणम्रा लसद्रक्तशृक्कद्वया सुस्मितास्या. பியூட்டிஃபுல் மாமி, தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த ஸ்டான்ஸா உண்ணாமலை மாமி. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். शवत्वन्त्वकर्णावदंसा सुकेसि लसत्प्रेदपानिं प्रयुक्तैककाञ्जी शवाकारमञ्जादिरूढा शिवाभिषदुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. Beautiful. One more time. शवत्वन्त्वकर्णावदंसा सुकेसि लसत्प्रेदपानिं प्रयुक्तैककाञ्जी शवाकारमञ्जादिरूढा शिवाभिषदुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. Beautiful. நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். शवद्वन्द्वकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्जाधिरूढा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. Beautiful. Thank you, மாமி. அடுத்தது ஸ்ரீமதி மாமி. நமஸ்காரம். विरञ्च्यादिदेवास्त्रयस्ते गुणास्त्रीन् समाराध्य कालीं प्रधाना बभूवुः अनादिं सुरादिं मखादिं भवादिं स्वरूपं त्वदीयन्न विन्दन्ति देवाः. विरञ्च्यादिदेवास्त्रयस्ते गुणास्त्रीन् समाराध्य कालीं प्रधाना बभूवुः अनादिं सुरादिं मखादिं भवादिं स्वरूपं त्वदीयन्न विन्दन्ति देवाः. Thank you, mommy. Beautiful. Thank you. அடுத்த ஸ்டான்ஸா பிரீதா பிரமோத் மாமி. நமஸ்காரம். நமஸ்காரம். ஜெகன்மோகனீயம் து வாக்வாதனீயம் சுஹൃத்போஷிணி சத்ரு சம்ஹாரணீயம் வஜஸ்தம்பனீயம் கிமுச்சாடனீயம் ஸ்வரூபம் தொதீயம் ந விந்தந்தி தேவாः. जगन्मोहनीयं तु वाग्वादिनीयं सुहृत्पोषिणी शत्रु संहारणीयं वजस्तम्भनीयं किमुच्चाडनीयं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Beautiful mommy. நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். जगन्मोहनीयं तु वाग्वादिनीयं सुहृत्
पोषिणी शत्रुसंहारणीयं वचस्तम्भनीयं किमुच्चाटनीयं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, Mami. Next is Nuraimati, Mami. Namaskaram. Namaskaram. इयं स्वर्गदात्री पुनः कल्पवल्ली मनोजास्तु कामान् यदार्थं प्रकुर्यात् तदा ते कृतार्था भवन्नीति नित्यं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. நீங்க ஒரு முறை சொல்லுங்க, அடுத்தது நான் சொல்லுங்க. इयं स्वर्गदात्री पुनः कल्पवल्ली मनोजास्तु कामान् यथार्थं प्रकुर्यात् तथा ते कृतार्था भवन्तीति नित्यं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you. इयं स्वर्गदात्री पुनः कल्पवल्ली मनोजास्तु कामान् यथार्थं प्रकुर्यात् तथा ते कृतार्था भवन्तीति नित्यं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Beautiful, Thank you. beautiful, Mami. Thank you. Next one, Rajeshwari, Mami. నమస్కారం. Namaskaram. సురాపానమత్తా సుభక్తానురక్తా లసత్పూతచిత్తే సదా విర్భవత్తే జపధ్యానపూజా సుధాదౌ తపంకా స్వరూపం త్వదీయం న విందంతి దేవాః. సురాపానమత్తా సుభక్తానురక్తా లసత్పూతచిత్తే సదా విర్భవత్తే జపధ్యానపూజా సుధాదౌ తపంకా స్వరూపం త్వదీయం న విందంతి దేవాః. Thank you, Mami. அடுத்தது சதீஷ். सितानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरत्चन्द्रकोटिप्रभापुञ्जिपं बिम्बं मुनीनां कवीनां श्रुतित्येयदन्तं स्वरूपं द्वितीयं न विन्दन्ति देवाः. நான் ஒரு தடவை சொல்றேன். चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभापुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदिद्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. ட்ரை பண்ற அழகாரி சதீஷ். Sure. சிதானந்தகந்தம் சிதானந்தகந்தம் ஹசன்மந்தமந்தம் சரச்சந்திரகோட்டி பிரபாபுஞ்சபிம்பம் முனீனாம் கவீனாம் हरिद्रित्ययोत्यं स्वरूपं द्वितीयं न विन्दन्ति देवाः. Beautiful. Thank you, Satish. Thank you. Next stanza, please. Purnima, Mami. महामेघकाली सुरक्ताभिसुप्रा कदाचित् विचित्रा कृदित्रो योगमाया न पाला न वृत्ता न कामा दुराभि स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. महामेघकाली
सुरक्ताभिशुभ्रा कदाचित् विचित्रा कृतिर्योगमाया न पाला न वृत्ता न कामातुराभि स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. நான் ஒரே ஒரு தடவை சொல்லிடுறேன். महामेघकर्णी सुरक्ताभिशुभ्रा कदाचित् विचित्रा कृतिर्योगमाया न बाला न वृद्धा न कामातुरापि स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, Mom. அடுத்த ஸ்டான்ஸா சரஸ்வதி மாம். నమస్కారం. నమస్కారం. क्षमस्वापराधं महागुप्तभावं मया लोकमध्ये प्रकाशीकृतं यत् तवत्यानुभूते न चापल्यभावात् स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Beautiful. One more time. क्षमस्वापराधं महागुप्तभावं मया लोकमध्ये प्रकाशीकृतं यत् तवत्यानुभूते न चापल्यभावात् स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Beautiful, mommy. Now I will சொல்லிடுறேன். क्षमस्वापराधं महागुप्तभावं मया लोकमध्ये प्रकाशीकृतं यत् तव ध्यानपूतेन चापल्यभावात् स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, mommy. Thank you. சொல்லுங்க please. சொல்லுங்க please. क्षमस्वापराधं महागुप्तभावं मया लोकमध्ये प्रकाशीकृतं यत् तवत्यानुभूते न चापल्यभावात् स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, mommy. Thank you. Thank you. அடுத்த ஸ்டான்ஸா ஸ்ரீ சந்திரிகா மாம். என்னோட த்ரோட் ரொம்ப மோசமா இருக்கு. நோ ப்ராப்ளம் மாம். நீங்க ரிப்பீட் பண்ணிக்கோங்க. யா கலா மாம். நமஸ்காரம். நமஸ்காரம். यदि ध्यानयुक्तं पठेद्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेत् गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. यदि ध्यानयुक्तं पठेद्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेत् गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Beautiful, mommy. Thank you. Thank you. Again, from the Dhyana Shlokam, we'll start with Girija, mommy. ஸ்லோகம் நீங்க ஒரு தடவை சொல்றீங்களா? ஓகே மாமி. गलद्रक्तमुण्डावली कण्ठमाला महोघोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामाकुलाकालिकेयम्. कलद्रक्तमुण्डावली कण्ठमाला महाघोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा स्मशाला नालाया मुक्तकेसी. ஸ்மசான ஆலய அங்க வசிக்கக்கூடியவள், ஸ்மசானத்துல வசிக்கக்கூடியவள்.
So Smashanalaya. विवस्त्रा श्मशानालया मुक्तकेसी महाकालकामा कुलाकालिकेयम्. Beautiful, mommy. One more time. Thank you. कलत्रक्तमुण्डावली कण्ठमाला महाघोरराव सुदंष्ट्राकराला विवस्त्रा स्मशानाल या मुक्तकेली महाकालकामाकुला वाकासिकेयम्. Beautiful, mommy. Practice la Thank you. Smashanalaya Muktakeshi. That will come உங்களுக்கு practice la வந்துரும். Don't worry. Yeah. Thank நீங்க you. இன்னொரு தடவை சொல்றதுனா கூட நீங்க கிளாஸ்ல இன்னொரு ரெப்படிஷன் வரும், அப்ப நீங்க சொல்லிக்கலாம். யா ஓ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், மன்னிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. எல்லாருமே ஒன்னா லேர்ன் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். அதுல மன்னிக்கிறதுலாம் அதெல்லாம் பெரிய வார்த்தை. தேங்க்யூ. அகைன் செகண்ட் ஒன் வில் பி சாய் லக்ஷ்மி மாமி. சொல்றேம்மா. भुजे वामयुगे शिरोसिं तदाना वरं दक्षयुग्मे भयं वै तदैव सुमत्याभितुङ्गस्तनापारनम्रा लसत्रक्तसृक्कत् वयासुष्मितास्या भुजे वामयुग्मे शिरोसिं तदाना वरं दक्षयुग्मे भयं वै ददैव सुमत्याभितुङ्गस्तनाभारनम्रा लसत्रक्तसृक्कत् वयासुष्मितास्या. Susmitasya, correct. Yes. Thank you, mommy. Thank you, ma. Third one, Raghavan sir. சரி, எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டான்ஸா ஏதாவது ரிவைஷன் வேணும் இல்லை சொல்லணும்னா கூட இந்த பர்டிகுலர் ரிவிஷனுக்கு அப்புறம் we will have that doubts clarifications எல்லாமே. ராகவன் சார். ஓகே, ஒரே நிமிஷம். शवद्वन्द कर्णा अवत्थांस केशी लसत् शवद्वन्द வேற யாராவது நான் சொல்றேன், நீங்க அட்டெம்ப்ட் பண்ணுங்க. शवद्वन्द्व कर्णावतंसा सुकेशी. शवद्वन्द कर्णावतंस केशी. அதாவது துவந்த்வ அந்த இடத்துலயும் வரும். துவந்த்வ கர்ணா வதம்சா சுகேஷி. ஓகே, சவத்வந்த கர்ணா வதம்பன்ச கேசி லசத் பிரேத பாணிம் பிரயாப்க காஞ்சி சவா शवकारमञ्जाधिरूढा शिवा. சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. शवद्वन्द्वकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्जाधिरूढा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. सवद्वन्त कर्णावतंस केशी सतत्प्रेतपाणिं प्रयुक्ता ककांची सवाकारमञ्चे तिरूढा शिवपास शवाकारमञ्जाधिरूढा शिवापि चतुर्था क्षमता यमानाभिरेजे. No problem, sir. Keep practicing. கண்டிப்பா வந்துரும். It's not a ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்க லிசன் பண்ணிட்டே இருங்க. அடுத்த ஸ்டான்ஸ் we will say that. Yeah, okay, no problem. Thank you. Next stanza. நான் படிச்சுட்டுமா அந்த ஸ்லோகத்தை? yes மாமி. 3 போடுங்க. Third one.
शवद्वन्द्वकर्णावतं सा सुखेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्चाधिरूढा शिवाभिः चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे शवद्वन्द्वकर्णावतं सा सुकेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्चाधिरूढा शिवाभिः चतुर्दिक्षु शब्दायमानाभिरेजे. பியூட்டிஃபுல் மாமி, தேங்க்யூ. எஸ், சாட்ல ஒருத்தர் சொல்றேன்னு சொல்லியிருக்கா, ப்ளீஸ் நீங்களும் சொல்லலாம் if you want. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா ப்ளீஸ். ஸ்ரீதலா மாமி. विरञ्जादिदेवास्त्रयस्ते गुणास्त्रीन् समाराध्य काളിं प्रधाना बभूवुः अनादिं सुरादिं मुखादिं भवादिं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. சரியா இருந்ததா? யா நான் ஒரு தடவை சொல்றேன், கேட்கிறேன்ல? சொல்லுங்க. विरञ्च्यादिदेवास्त्रयस्ते गुणास्त्रीन् समाराध्य कालीं प्रधाना बभूवुः अनादिं सुरादिं मकादिं भवादिं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. विरञ्ज्यादिदेवास्त्रयस्ते गुणास्त्रीन् समाराध्य काളിं प्रधाना बभूवुः अनादिं सुरादिं मकादिं भवादिं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, mommy. Thank you. Next stanza. Unnamale, ma'am. जगन्मोहनीयं तु वाक्वादिनीयं सुहृद्घोषिणी शत्रुसंहारणीयं वसस्तम्भनीयं किमुच्चाडनीयं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. जगन्मोहनीयं तु वाग्वादिनीयं सुहृद्घोषिणी शत्रुसंहारणीयं वसत्तम्भनीयं किमुच्चाडनीयं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. இதுல தேர்ட் லைன்ல வச்சஸ் ச வரும், அந்த இடத்துல வச்சஸ்தம்பனீயம். ஓகே, சாரி, வச்சஸ் அந்த இடத்துலயும் ட டல கிமுச்சாட. ஓகே, கிமுச்சாட ஒரு தடவை சொல்லட்டுமா? அந்த ட ட. ஓகே, யா ப்ளீஸ் ட்ரை பண்றேல. ஓகே. जगन्मोहनीयं तु वाक्वादिनीयं सुहृद्घोषिणी शत्रुसंहारणीयं वचस्तम्भनीयं किमुच्चाटनीयं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Beautiful, beautiful, mom. Thank you. Next, Preeta Pramod, mami. जयं जयं इयं ओके इयं स्वर्गधात्रीं पुनः कल्पवल्ली मनोजास्तु कामान् यथार्थं प्रकुर्यात् तदा ते कृतार्था भवन्तीति नित्यं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. इयं स्वर्गदात्रीं पुनः कल्पवल्ली मनोजास्तु कामान् यथार्थं स्यात्
तथा ते प्रकुर्यात् प्रकुर्यात् तथा ते कृतार्था भवन्तीति नित्यं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you. Next stanza. நிறைமதி மாமி. நான் சொல்லவே இல்லையே, சொல்லட்டும். உங்களை கடைசியா வச்சிருக்கேன் மாமி நான். நீங்க ஓகே 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 சாரி. அதனால தான். ஓகே. சுராபானமத்தா சுபக்தானுரக்தா லசத்பூத சித்தே சதா விர்பவத்தே ஜபத்யான பூஜா சுதா தௌத பங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. சுராபானமத்தா சுபக்தான் ரக்தா லசத்பூத சித்தே சதாவிர்பவேத் பவத்தே பவத்தே ஜபத்யான பூஜா சுதா தௌத பங்கா ஸ்வரூபம் த்வதீயம் ந விந்தந்தி தேவாः. Beautiful. Thank you மாமி. Thank you. சதீஷ், உங்களுக்கு இந்த ஸ்டான்ஸா தான் வந்தது. நீங்க வேற படிக்கலாம். சந்திரிகா மாமி. எஸ் ப்ளீஸ். இதுதானே சிதானந்தகம். சிதானந்தகந்தம் ஹசன்மந்தமந்தம் சரச்சந்திரகோட்டி பிரபாபுஞ்ச பிம்பம் முனீனாம் கவீனாம் ஹிருதித்யோதயந்தம் ஸ்வரூபம் த்வதீயன்ன விந்தந்தி தேவாः. செகண்ட் டைம் படிக்கட்டுமா? எஸ் ப்ளீஸ். சிதானந்தகந்தம் ஹசன்மந்தமந்தம் சரச்சந்திரகோட்டி பிரபாபுஞ்சபிம்பம் முனீனாம் கவீனாம் ஹிருதித்யோதயந்தம் ஸ்வரூபம் த்வதீயன்ன விந்தந்தி தேவாः. Thank you மாமி. Thank you. Next stanza Satish. महामेघकालीशुरकापि सुब्रदन. Correct. Yes. महामेघकालीशुरत्ताभिसुप्रा विचित्रा कृतिर योगमाया. कदाचित् विचित्रा कृतिक योगमाया न पाला न वृत्ता न कामातुराभि स्वरूपं विद्वतीयं न विन्दन्ति देवाः. One more time. महामेघकाली सुरत्ताभिसुप्रा कदाचित् विचित्रा कृतिक योगमाया न पाला न वृत्ता न कामातुराभि स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you Satish. அது ந பாலா, அது சின்ன பொண்ணும் இல்ல, விருத்தா வயசானவளும் இல்ல, காமாத்துராபி யூத்தும் கிடையாது. she is everything, you know. so அப்படினா பாலா அந்த இடத்துல பாலா. okay. next stanza. கலாமாமி. ஒரு நிமிஷம். என்ன 7 8 7 ஓகே. க்ஷமஸ்வ பராதம் மகாகுப்த பாவம் மயா லோக மத்யே பிரகாஷித் கிருதம் யத் தவ த்யான பூதேன சாபல்ய பாவாத்
स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः क्षमस्वापराधं महागुप्तभावं मया लोकमध्ये प्रकाशीकृतं यत् तव ध्यानपूतेन चापल्यभावात् स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். ஸ்ரீமதி மாமியை தவிர யாராவது மிஸ் பண்ணிருக்கேனா? ஓகே ஸ்ரீமதி மாமி 8வது நான் சொல்ல சார், பூர்ணிமா சொல்ல. சொல்லிடுங்க. எஸ் 8வது ஸ்டான்ஸா. युधित्यानयुक्तं पठेत्यो मनुष्यस् तदा स्वर्गलोके विशालो भवेत् च गृहे साष्टसिद्धिर्मृतेष्टाभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः यदित्यानयुक्तं पठेत्यो मनुष्यस् तदा सर्वलोके विशालो भवेत् च गृहे साष्टसिद्धिर्मृतेक्षाभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. थैंक यू महोदय. इति श्री शंकराचार्य विरचितं श्रीकालिकाष्टकं संपूर्णम्. இதோட முடியுது. ஸோ ஸ்ரீமதி மாமி, எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட், நீங்கள் எல்லா ஸ்டான்ஸாவும் கண்டினியூஸாக கேன் யூ சாண்ட்? சொல்றேன். गलद्रक्तमुण्डावली कण्ठमाला महोघोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रश्मशानालया मुक्तकेशी महाकालकामा कुलाकालिकेयम्. 2 வாட்டி சொல்லணுமா, ஒரு வாட்டி சொல்லிடுங்க நீங்க? அப்பதான் எல்லாரும் ப்ளீஸ் ஃபாலோ ஹர். நீங்களும் கூட சொல்லிட்டே வாங்க அவ சொல்ல சொல்ல, so that it registers better. गलद्रक्तमुण्डावली कण्ठमाला महोघोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रश्मशाना लया मुक्तकेशी महाकालकामा कुलाकालिकेयम्. भुजे वामयुग्मे शिरोसिं दधाना वरं दक्षयुग्मे भयं वै तथैव सुमध्यापि तुङ्गस्तनाभारणं नम्रा लसद्रक्तसृक्कद्वया सुस्मितास्याम्. भुजे वामयुग्मे शिरोसिं दधाना वरं दक्षयुग्मे भयं वै तथैव सुमध्यापि तुङ्गस्तनाभारणं लसद्रक्तसृक्कद्वया सुस्मितास्याम्. शवद्वन्द्वकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्चाधिरूढा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमाना भिरेजे. शवद्वन्द्वकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्चाधिरूढा शिवाभिश्चतुर्दिक्षु शब्दायमाना भिरेजे. विरञ्च्यादिदेवास्त्रयस्ते गुणास्त्रीन् समाराध्यकालीं प्रधाना बभूवुः अनादिं
सुरादिं मखादिं भवादिं स्वरूपं त्वदीयन्न विन्दन्ति देवाः विरञ्च्यादिदेवास्त्रयस्ते गुणास्त्रीन् समाराध्यकालीं प्रधाना बभूभुः अनादिं सुरादिं मखादिं भवादिं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः जगन्मोहनीयं तु वाक्वादिनीयं सुहृत्पोषिणीषु निशत्रुसंहारणीयं वचस्त्रम्भनीयं किमुच्चाटनीयं स्वरूपं त्वदीयन्न विन्दन्ति देवाः जगन्मोहनीयं तु वाक्वादिनीयं सुहृत्पोषिणी संहारणीयं वचस्तम्भनीयं किमुच्चाटनीयं स्वरूपं त्वदीयन्न विन्दन्ति देवाः इयं स्वर्गदात्री पुनः कल्पवल्ली मनोजास्तु कामान् पथार्थं प्रकुर्यात् तथा ते कृतार्था भवन्तीति नित्यं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः इयं स्वर्गदात्री पुनः कल्पवल्ली मनोजास्तु कामान् यथार्थं प्रकुर्यात् तथा ते कृतार्था भवन्तीति नित्यं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्पूतचित्ते सदा भवत्ते जपध्यानपूजा सुधाधौतपङ्का स्वरूपं त्वदीयन्न विन्दन्ति देवाः सुरापानमत्ता सुभक्तानुरक्ता लसत्पूतचित्ते सदा विर्भवत्ते जपध्यानपूजा सुधाधौतपङ्का स्वरूपं त्वदीयन्न विन्दन्ति देवाः चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभा पुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं त्वदीयन्न विन्दन्ति देवाः चिदानन्दकन्दं हसन्मन्दमन्दं शरच्चन्द्रकोटिप्रभा पुञ्जबिम्बं मुनीनां कवीनां हृदि द्योतयन्तं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः महामेघकाली सुरक्तापि शुभ्रा कदाचित् विचित्रा कृतिर्योगमाया न बाला न वृद्धा न कामातुरापि स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः महामेघकाली सुरक्तापि शुभ्रा कदाचित् विचित्रा कृतिर्योगमाया न बाला न वृद्धा न कामातुरापि स्वरूपं त्वदीयं न
विन्दन्ति देवाः क्षमस्वापराधं महागुप्तभावं मया लोकमध्ये प्रकाशीकृतं यत् तव ध्यानपूतेन चापल्यभावात् स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः क्षमस्वापराधं महागुप्तभावं मया लोकमध्ये प्रकाशीकृतं यत् तव ध्यानपूतेन चापल्यभावात् स्वरूपं त्वदीयन्न विन्दन्ति देवाः यदि ध्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्भृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः यदि ध्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्भृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयन्न विन्दन्ति देवाः इति श्रीमच्छङ्कराचार्य विरचितं श्रीकालिकाष्टकं सम्पूर्णम्. Thank you. Beautiful, mommy. Excellent. Thank you so much. See, today is Thai Amavasya, and the next 9 days are very, very important. Again, these 9 days are Navratris. Gupta Navratri or Matangi Navratri. People call it many names. So, முக்கியமா வந்து இந்த நவராத்திரி வந்து உப்ரயான் தேவி மாதங்கி அவளை மெடிடேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எனி ஸ்லோகம்ஸ் இட்ஸ் ஃபார் ஜென்ரலாக நீங்கள் என்ன தேவியும் வேண்டிக்கலாம் இந்த நவராத்திரியில். மாதங்கி இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் அஸ்மஹாவித்யா இஸ் ஆல்சோ வெரி வெரி ஸ்பெஷல். அதில் ஒருத்தி தான் காளி. ஸோ இன்றைக்கி நம்ம காளிகா அஷ்டகம் ஃபினிஷ் பண்ணது ஐ திங்க் அமைஞ்சிருக்கு கரெக்டாக. அதனால நெக்ஸ்ட் 9 days லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் இல்லைனா எனி தேவி ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரியுமோ நீங்கள் சொல்லலாம். அதை சொல்லி ப்ளீஸ் ப்ரே அண்ட் கெட் ஆல் ஹர் பிளெஸிங்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. அண்ட் நெக்ஸ்ட் ஆன் த அஜெண்டா இஸ் முருகன் anthem. கௌரி நீங்கள் எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை. ஐ மிஸ்ட் காலிங் யூ. சிவகுஹ குமர பராச்சலபதியே சீரலை வாயுரை நாதா செந்தூர் செந்தளி பழனா புரிவாழ் திருவேரதம் முறை கண்டா செங்கதிர் நிகத்தணி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா தாதா கருண சுபோதா ஜய ஜய சங்கர பாலக மணியே தாரக மந்திர வினோதா சிவமே 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 சரவண பவ சிவமே. வெற்றிவேல் முருகனுக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். Thank you so much. நமஸ்காரம். Thank you. Thank you so much, Balakshmi. Yes. கோலம் நல்லா இருந்தது. Thank you so much. கோலம் Thank you. சூப்பரா இருந்தது. ரொம்ப பிரமாதமா இருந்தது. ஆமா, கோலம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. Yes. Thank you. Photo மாதிரி இருந்தது. Thank you, mom. God bless you. God bless you. பிரைஸ் கிடைச்சதா? இல்ல மாமி. இல்ல நான் நினைக்கிறேன் அவ புள்ளி வச்ச கோலத்தை தான் பிரைஸ் தரான்னு. நீங்க நெக்ஸ்ட் டைம் புள்ளி வச்சு போடுங்க. ஷூர் மாமி, கண்டிப்பா. Thank you, மாமி. Thank you. Bye. Thank you. Thank you.